ஹாய்மா. நம்ம 3 வருஷமா கட்டிக்கிட்டு இருந்த வீடு இப்போ தான் கிரகப்பிரவேசம். ஐயர் வந்துட்டு "நீங்கள் போய் ஃபஸ்ட்டு விநாயகர் கோயில்ல போயிட்டு விளக்கேத்திட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ளேயே நாங்கள் எல்லாம் இங்கே ரெடி பண்ணி வச்சிடுறோம். நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வாங்கன்னு. இவங்கெல்லாம் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா இருட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலான்னு சொன்னது. அப்படி இருந்தும் லேட் ஆயிருச்சு. ஐயர் வர்றதுக்கும், பிள்ளைங்க எல்லாம் இது பண்ணுறதுக்கும் அப்படியே கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. டார்ச் லைட் அடிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் நல்லா வெளிச்சமே வந்துருச்சு. கோயிலை சுற்றி கோயிலுக்கு போகிறதுக்குள்ளேயுமே நல்ல வெளிச்சமே வந்துருச்சு. ஏன்னா கோயில் நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா வீட்டுக்கு பின்னாடி அவ்வளோதான். ஆனால் கோயிலோட என்ட்ரன்ஸ் போகணுன்னா ஒரு தெருவே சுற்றி போகிற மாதிரி ஆயிருச்சு. அப்போ சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் கும்பிட்டுட்டு வரலான்னு போயினோம். நான் நினச்சேன் நம்ம வீட்டு கோவில்லே வச்சுட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஐயர் தான் இல்லை விநாயகர் கோயில் போயிட்டு வர்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால சரின்னு சொல்லிட்டு விநாயகர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் எல்லாரும். ஜாஸ்தி யாரையும் கூப்பிடவும் இல்லை, சொல்லவும் இல்லை. 2 2 தங்கச்சிக்கு மட்டும்தான் சொன்னேன். குடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு எங்கள் அக்கா பேத்தி தூக்கிட்டு வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வராங்க. இப்போ லாஸ்ட் எங்கள் அக்கா பொண்ணே வாங்கிக்கிட்டா. ஏன்னா யார் இடுப்புலையுமே தண்ணி தூக்கி பழக்கம் இல்லாததுனால இடுப்பில் யாருக்கும் வைக்க முடியல. நான் ஏதோ என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி விளக்க நீங்கள் பிடிச்சிக்கங்க, தண்ணியை நான் தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி இடுப்பில் வச்சு பார்த்தா வலிக்கிட்டு தான் போகுது. லாஸ்ட் அப்புறம் அவங்களே வாங்கிட்டாங்க. வேண்டாம்மா நானே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே விநாயகர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோவிலே இன்னும் திறக்கலை. ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக போகிறதுனால கோவில் திறக்கலை. நாங்களே கோவில் உள்ளே போயிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து இது பண்ணிவிட்டு வந்துட்டோம். சும்மா கற்பூரம் காமிச்சிட்டு வெளியில இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரங்கிறதுனால கோயில் திறக்கலை. கேட்டு சும்மா சாத்தி இருந்ததுனால, பூட்டு போடாமல் இருந்ததுனால திறந்து நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு அங்கே போய் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ஏன் யாரையும் கூப்பிடலன்னா அது குட்டி வீடு தான் நம்ம கட்டுறது. அதனால சரி இருக்கட்டும், நம்ம மட்டுமே போதும் அப்படின்ட்டு தங்கச்சிங்கிட்ட மட்டும்தான் சொன்னேன். யாரும் ஜாஸ்தி வெளியில் இருந்தும் யாரையுமே கூப்பிடல. சும்மா சிம்பிளாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு விளக்கும் ஏற்றி சாமியும் கும்பிட்டாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீடு குட்டியாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் சொந்த வீடுங்கும்போது அது ஒரு சந்தோஷம் தானே, நம்ம வீடு அப்படிங்கிறது. ஏன்னா கொல்லியில் ரொம்ப நாளாக கட்டணும்னு நினச்சிட்டு கட்டவே முடியல. இதை கட்டுறதுக்கே 3 வருஷமாக கட்டினோம். இப்போ தான் அது முடிஞ்சது. அப்போ அது மாதிரி முடிஞ்சிருச்சு. நல்லபடியாக கிரகப்பிரவேசமும் நடந்தது. அப்புறம் இங்கே விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி வர்ற வழியிலேயும் இன்னொரு விநாயகர் கோயில் இருந்தது. மருமகன் தேங்காயும் உடச்சிட்டாரு. உடச்சிட்டு அப்படியே வர்ற வழியில் ஒரு விநாயகர் கோயில் வழிப்பிள்ளையார், அவருக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டா அங்கே ஐயர் இருந்துட்டு அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். குட்டி கோவில் வழியிலேயும் ரோட்டு மேலேயே இருக்கும். அப்போ சரி அவங்களையும் உள்ளே போய் சாமி கும்பிட்றலான்னு சொல்லிட்டு விளக்கு அங்கே வச்சு எடுத்துகிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வேண்டிகிட்டு அங்கேருந்து அப்புறம் கிளம்புனோம். நல்லபடியாக அவரும் பூஜை செஞ்சு கொடுத்தாரு. செஞ்சு வர்றதுக்குமே லேட் ஆயிடுச்சு. எப்படியும் ஒரு 5 5:30 ஆயிடுச்சு. 4 மணிக்கெல்லாம் பூஜை கிரகப்பிரவேசம் ஆரம்பிச்சிடலான்னு நினச்சோம். ஆனால் இந்த கோவில் வர்றது தான் ரொம்ப சுற்றி போயிட்டு வர்றதுனால லேட் ஆயிடுச்சு. 5 மணி 5:15 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லாவே விடிஞ்சிருச்சு. அப்புறம் இங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கிளம்புனோம். ஆனால் இந்த தண்ணி குடம் தூக்குறது தான் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப கஷ்டம். இங்கே சாமி கும்பிட்டது கொஞ்சம் நிறைவாகவும் இருந்தது. ஏன்னா அங்கே கோவில் அடைச்சிருந்தது. இங்கே ஐயர் இவர் பூசாரி சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் இங்கேயும் நல்லா வேண்டிட்டோம். வேண்டிட்டு தான் கிளம்புனோம். ஆனால் தண்ணி குடத்தை தான் மாற்றி மாற்றி தூக்கிட்டு வந்தாங்க. நானே வாங்கினது சின்ன குடம் தான். ஏன்னா தூக்க முடியாதுங்கிறதுனால தான் குடம் சின்னதாக தான் வாங்கினேன். இருந்தாலும் இவ்வளோ தூரத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவோன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வாங்கியிருப்பேன். ஆனால் இந்த குடத்தை மாற்றி மாற்றி தூக்கி கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் விளக்கு அணையாமையும் எடுத்துகிட்டு போகணும் வீட்டுக்கு, அவ்வளோ தூரத்தில் இருந்தோம். அதே மாதிரி பொறுமையாக நடந்து வந்துட்டோம். லாஸ்ட்டு குடம் என் பொண்ணு கைக்கே வந்துருச்சு. வீட்டுக்கிட்ட வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க கையில் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அடுத்து பக்கத்து வீட்டு மகாலட்சுமியவும் நைட்டே குளிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களையும் வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு அவங்கள தான் உள்ளே விடணும்னு சொல்லிவிட்டு
ஐயர் நீங்கள் எல்லாம் வெளியிலே நில்லுங்க நான் வரேன் அப்படின்னு எந்திரிச்சு வந்துட்டு அவர் ஒரு பூஜை பண்ணார். எல்லாம் இது பண்ணி மந்திரம்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே போனோம். ஃபஸ்ட்டு மகாலட்சுமி உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் கன்றும் உள்ளே போனது. அதுக்கப்புறம் அவங்கள வெளியில் அனுப்பி விட்டுட்டு அப்புறம் எங்களுக்கு மாலை எடுத்து ஐயர் கொடுத்தாரு. கொடுத்துட்டு பூஜையில் உட்கார சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் 2 பேரும் மாலை போட்டுட்டு மாலை மாற்றிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு பூஜையை ஆரம்பித்தாங்க. அப்படி நல்லபடியாக கிரகப்பிரவேசத்தோட பூஜைகள் நல்லபடியாக நடந்தது. எப்படியோ ரொம்ப நாளாக கனவுகள்ங்கிற மாதிரி 3 வருஷமாக எப்போன்னு இருந்த நாள் இப்போ வந்தது. அது நல்லபடியாக பூஜையும் நடந்தது. அப்படி இது கிரகப்பிரவேசங்கிறது நம்ம முன்கூட்டியே நம்ம என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஐயர் சொன்னார். சொன்னதை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் ஐயருக்கு தேவையானது என்னவோ அதை தான் மும்புறமா கேட்குறாரு. ஏன்னா அவர் வீட்டுக்கு கொண்டு போகிறது எந்த பொருளோ அதை மைண்டில் ஞாபகமாக வச்சுக்கிறாரு. அதெல்லாம் எங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினாரு. ஆனால் அருகம்புல் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தார். ஒரு கட்டே வாங்கி வச்சுருந்தோம். ஆனால் அருகம்புல்ல அவரை கேட்கவும் இல்லை, நாங்கள் எடுத்து கொடுக்கவும் இல்லை, மறந்துட்டோம். ஏன்னா எங்களை நீங்கள் போங்க, நீங்கள் கோவிலுக்கு போங்க, போய் விளக்கேற்றிட்டு வாங்கன்னு எங்களை அனுப்பிட்டாரு. அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டில் இருந்தவங்கள்ட்ட கேட்டதுனால அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. அவருக்கு தேவையானதெல்லாம் கேட்டோன்னே எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அருகம்புல் எடுத்து கொடுக்கல. அவர் பிள்ளையார் பிடிச்சி வச்சார் மஞ்சளில். அப்போ கூட அவருக்கு அருகம்புல் வேணுங்கிறது அவருக்கும் ஞாபகம் இல்லை. நாங்கள் போயிட்டு வந்துட்டு அதை நாங்களும் கவனிக்கவும் இல்லை. அங்கேருந்து கோவில் போயிட்டு வந்தோம். வந்தோடனே பூஜையில் உட்காருங்க வாங்கன்னு சொன்னார். கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாரு. அவர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் செஞ்சோமே தவிர விநாயகருக்கு தான் பூஜை பண்ணுறோம். ஆனால் அது அருகம்புல் அவர் வைக்கலைங்கிறத நாங்களும் பார்க்கல. எல்லாம் பூஜை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் நான் போயிட்டு கிச்சனில் உள்ளே பார்த்தா அந்த அருகம்புல் கட்டு அங்கேயே இருக்குது. அப்போ தான் நினச்சேன். ஆனால் உளுந்த கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னுட்டுலாம் கேட்டார். அவருக்கு தேவையானது மட்டும்தான். ஐயர் மைண்டு ஃபுல்லும் அவருக்கு என்னென்ன கொண்டு போகணுங்கிறதுல தான் இருக்குது. அது மாதிரி செஞ்சுட்டாரு ஐயர், நம்ம ஐயர். ஆனால் நல்லபடியாக பூஜை பண்ணார். என்ன அருகம்புல் வைக்காதது ஒரு சின்ன ஒரு வருத்தம் அது மாதிரி இருந்தது. மனசு கஷ்டமாக இருந்தது. ஐயோ விநாயகருக்கு வைக்க வேண்டியது வைக்கலையே அப்படின்னு. வாங்கியும் வைக்க முடியாமல் ஆயிடுச்சு. அவரும் கேட்காமையும் விட்டுட்டார். அப்படி நல்லபடியாக பூஜையெல்லாம் முடிஞ்சது. இன்னும் ஒரு வீடு கட்டிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பக்கத்துலேயே இன்னும் வீடு கட்டணும். ஏன்னா இந்த வீட்டில் சின்ன பொண்ணு இருக்கிறதா சொல்லிட்டாங்க. அப்போ பெரிய பொண்ணு வந்துட்டு எதுவுமே என்கிட்ட கேட்க மாட்டாங்க. இது வேணும் அது வேணும்னு எப்போவுமே கேட்க மாட்டாங்க அவங்க. ஆனால் பெரிய பொண்ணோட பொண்ணு அதாவது என் பேத்தி எனக்கு வீடு வேணும் நீங்கள் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் அவங்களுக்கு வீடு இருந்தாலும் நம்ம கட்டி கொடுக்கணுங்கிறது அவங்களோட ஆசை. அதனால இன்னொரு வீடு கட்டணும். கட்டிட்டு எல்லாம்